So now it's going to be regression. So regression அப்படிங்கிற word வந்து it literally means, அதாவது dictionary word பார்த்தீங்கன்னா it is called stepping back or moving back. Stepping back or moving back அப்படிங்கிறது தான் regression அப்படின்னு சொல்லுவாங்க. And returning the average value or returning the average value. Returning the average value அப்படிங்கிறது specifically mathematical term. ஓகே, ரெக்ரெஷன் அனாலிசிஸ் வந்து ஒரு எஸ்டிமேஷன் ஆர் ப்ரெடிக்ஷன் அதை பற்றின ஒரு ரிசர்ச் தான் வந்து ரெக்ரெஷன், ஒரு கால்குலேஷன் தான் ரெக்ரெஷன். ஓகே, ஸோ இட் மீன்ஸ் தட் எஸ்டிமேஷன் ஆர் ப்ரெடிக்ஷன் ஆஃப் அன்னோன் வேல்யூ, இதோட அனாலிசிஸ் அதுதான் வந்து ரெக்ரெஷன். ரைட், இப்போது ரெண்டு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காரலேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெக்ரெஷன். ஸோ காரலேஷன் பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் ஹவு மச் த வேரியபிள் இஸ் ரிலேட்டட். ஒரு வேரியபிள் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெண்டும் வந்து ரிலேட் ஆக, எந்த பர்சன்டேஜோ இல்லை எந்த அளவுக்கு வந்து ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் காரலேஷன். ரிக்ரெஷன் அப்படிங்கிறது ஹவு வேரியபிள் ஆர் ரிலேட்டட், எதுக்காக இதுங்க ரெண்டு வேரியபிள் வந்து இந்த ரெண்டு வேரியபிள் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரிக்ரெஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ வேல்யூஸ் வந்து கோரிலேட்டட் இஸ் அ ப்ரீ ரிக்வசைட் ஃபார் ரிக்ரெஷன். ஸோ ஒரு வேரியபிள் கோரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ ப்ரீ ரிக்வசிட் ஃபார் ரெக்ரெஷன். அப்போ ரெக்ரெஷனுக்கு வந்து ப்ரீ ரெக்வசிட் வந்து இட் ஷுட் பி கோரிலேட்டட் வேரியபிள் அப்படின்னா தான் அது ரெக்ரெஷனை பற்றி படிக்க முடியும். இஃப் வேரியபிள் வந்து லீனியர்லி கோரிலேட்டட் அப்படின்னா த ரெக்ரெஷன் இஸ் கால்ட் லீனியர். ஸோ வேரியபிள் வந்து லீனியர்லி கோரிலேட்டட் அப்படின்னா regression, இந்த மாதிரி ஒரு regression வந்து it is known as linear regression. okay, அதே மாதிரி method of least squares is applied to revise the mathematical form of relationship. so least square வந்து பண்ணுறது வந்து mathematical form of relationship for regression. okay, so for example x and y இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் இருக்குது. இந்த ரெண்டு வேரியபிளில் it depends on x. ஒரு வேரியபிள் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகே, இன்னொன்று வேரியபிள் வந்து it is dependent on this variable. அப்படி இருக்கும்போது this is called x, this is called y, independent variable, this is y is dependent variable. that means y on x, இதை சார்ந்து இது இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். y on x அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ this is a equation, linear equation ஒன்று இருக்குது. இந்த மாதிரி y on xக்கு ஒரு linear equation இருக்குது. that is nothing but y is equal to a plus bx. this is one linear expression or equation. இப்படி பண்ணும்போதே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போது ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. எப்படி ஒய்யோட வேல்யூவை எக்ஸோட வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூவை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதை தான் வந்து ரெக்ரெஷன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்ரெஷன் லைன் or regression equation. okay, that is y on x. y on x, x தெரியும், அதிலிருந்து y கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து y is equal to a plus bx. ஸோ இப்போது இந்த y is equal to a plus bx என்ற ஃபார்முலாவை
யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை இங்கே வேர் b is called, b என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா regression coefficient, regression coefficient of y on x. ஸோ இந்த bங்கிறது y on xக்கு regression வந்து கோஎஃபிஷியண்ட்டாக இந்த b இருக்குது. அப்போது it may also be denoted as byx, இப்படியும் நம்ம எழுதலாம். ஓகே, இதுக்கு byx அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. கோவேரியண்ட் ஆஃப் x, y டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இல்லாமல் இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ், ஆர் இன்னொரு ஃபார்முலா n into sigma xy minus sigma x sigma y divided by n into sigma x square minus sigma x the whole square. அந்த ஒரு போர்ஷன் ஆர் வேல்யூவோட ஒரு போர்ஷனை மட்டும் கீழே டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு மற்றது நியூமரேட்டர் வில் பி த சேம். அண்ட் இப்போ எப்போ இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா a is called the y intercept. அப்போ என்ன வரும் அப்படின்னா a is equal to y bar minus b x bar. இது ஒரு ஈக்குவேஷன். when a is called y intercept then it will be a is equal to y bar minus b x bar. ஏவும் கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இதில் ஏவும் பியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஆர் known as parameters. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ் ஃப்ரம் ரெக்ரெஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு 3 ஃபார்முலாஸ் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, and there is another equation to find it out or to substitute in the formula. So let's see one example. In a factory, a consultant was studying the relationship between the workers and supervisor. The consultant talks about the dangers of over supervising their workers. A worker's performance supervisor constantly interrupts the worker to assist him. Then, at the end of the task, the worker given a psychological test to measure his hostility towards the supervisor. The score of 8 workers are given below. Note, higher the score, lower the hostility. Number of interruptions for X வந்து 5, 10, 10, 15, 15, 20, 20 and 25. ஸோ ஒவ்வொரு 8 ஒர்க்கர்ஸ்க்கும் அப்போ இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இத்தனை ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இத்தனை இன்ட்ரப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாஸ்டிலிட்டி ஸ்கோர் வந்து C 58, 41, 45, 27, 26, 12, 16 and 3. See, in this data, when the disturbances, the interruption was lower, the hostility score was higher. When the disruption was lesser, interruption was higher, the score was very low. So you can see that how it works on psychologically when somebody interrupts your work most of the time. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, plot the data, develop the equation with the best fit given your comments. Give your comments. Predict the expected test score when x is equal to 18 and calculate the sample coefficient of determination and the sample coefficient of correlation by the given data. Coefficient of determination radhukku enna formula r square. That's all. Then you have to find out coefficient of correlation. So let's do the sample sum. So in the data la first enna soliranga, plot the data, develop the equation with the best fit given your comments. First let's plot the data. ஸோ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இதில் 5, 10, 15, 20, 25 to 25 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் இஸ் 5 and 25 இஸ் த ஹையஸ்ட்டு. அதே மாதிரி இதில் 3ல் ஸ்டார்ட் ஆகி 58லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ளாட் பண்ணோம். ஸோ ப்ளாட் பண்ணும்போது ஒரு டயக்ராம் இப்படி வரைஞ்சிட்டு இதை வந்து 5, 10, 15, 20, 25, 30. So let's do it like this. And இங்கே வந்து டென்ஸில் பண்ணிப்போம். 10, 20, 30, 40,
50 and here will be 60. So 5 first one the 5 க்கு என்ன பாயிண்ட் 5 58. So இங்கே 5 க்கு 58 somewhere like here. Let's plot it here. அடுத்து value for 10. 10 க்கு 41 and 45. So 10 la 41. So just will be here and 45. 45 கொஞ்சம் மேலே இல்லை கொஞ்சம் நடுவில் இங்கே ஏதாவது வர்ற மாதிரி வச்சுப்போம். அடுத்து 15 வந்து 27 and 26. 15ல 27 and 26 just like that. Okay, and next 20 12 and 16. 20 வந்து 12 and 16. Okay, next 25 will be 3. 25 will be 3 somewhere here. So if you see that உங்களுக்கு ஒரு கோடு போட ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. So you will have a similar touching points இருக்குது, கிட்டத்தட்ட touching points இருக்குது. So this is a linear equation. Ups and downs இல்லாமல் touching points மாதிரி இருக்குது. Okay, this is called linear equation. So linear relationship is linear. So now what we have to find next பார்த்தீங்கன்னா when x is equal to 18 கொடுத்துருக்காங்க and develop the equation with the best fit. இப்போ equation is nothing but y is equal to இப்போ இங்கே interruption பேஸ் பண்ணி தான் ஸ்கோர். அப்போது x y அப்போ yங்கிறது independent xங்கிறது independent. So x is x on y on x அதோட ஃபார்முலா y is equal to a plus bx. this equation you have to come. இப்போ இந்த ஈக்குவேஷன் வரணும்னா அதுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போ b கண்டுபிடிக்கணும். b யோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா by xக்கு ஃபார்முலா n into summation xy minus summation x into summation y divided by n into sigma x square minus sigma x the whole square. இது தெரிஞ்சாதான் b தெரியும். b தெரிஞ்சாதான் அடுத்து y தெரியும். ஸோ இப்போ ஒன்றா தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு தேவையான ஐட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அப்போது டேபிள் காலம் எக்ஸு ஒய் அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சிக்மா எக்ஸ் ஒய் இல்லையா. எக்ஸுங்கிறது 5 10 10 again 15 15 20 20 and 25. 5ங்கிறது 58 41 45 27 26 12 16 and 3. ஓகே, இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். 5 5s are 25 100 அடுத்தது 100 15 15s are 225 again 225 இது 400 20 ஸ்கொயர் 400 and this is 625. அதே மாதிரி 58 ஓட ஸ்கொயர் வந்து 3364 1681 2025 729 676 144 256 and 9 3 இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் 9. இப்போது எக்ஸும் ஒய்யும் மல்டிப்ளை 5 into 58 290 and this is 410 this is 450 405 15 into 26 is 390 20 into 12 240 20 into 16 320 and this will be 75. So இதோட டோட்டல் இது எக்ஸோட சம்மேஷன் வந்து சம்மேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 சம்மேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு 228 சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2100 சம்மேஷன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8884 சம்மேஷன் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2580. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோமா. அதுக்கு முன்னாடி what we have to find. Okay, first இதை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ 8 into 8ங்கிறது நம்பர் n is equal to 8 இல்லையா. n is equal to 8 8 into summation xy is 2580 minus summation x வந்து 120 into 228 divided by n into summation x square is 2100 nங்கிறது 8 இல்லையா.
minus summation x squareங்கிறது 120 the whole square. So this will be minus 2.8. Okay, அப்போ b யோட வேல்யூ என்ன minus 2.8. So here we got the value for b. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு b தெரிஞ்சிச்சு. அப்போ a என்னன்றது தெரியணும் இல்லையா? So a யோட ஃபார்முலா என்ன? a is equal to y bar minus b x bar. So y bar தெரியணும்னா என்ன ஃபார்முலா? y bar is equal to sigma y divided by n இல்லையா? ஸோ அதை கண்டுபிடிப்போமா? சிக்மா ஒய்ங்கிறது 228 இல்லையா? 228 divided by 8. அதே மாதிரி எக்ஸ் பாருங்கிறது summation of x divided by n, that is nothing but 120 divided by 8. ஸோ இதோட வேல்யூ இதுக்கு வந்து 15, இதுக்கு வந்து 28.5. ஸோ அது அப்படியே இந்த வேல்யூவில் எடுத்துப்போம். y பாருங்கிறது 28.5 மைனஸ் b ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், minus 2.8 into x bar is 15. So after solving this you will get 70.5. So a is equal to 70.5. இப்போ regression equation என்ன? regression equationல என்னது? y on x ங்கிறது y is equal to a plus bx இல்லையா? இப்போ whatever you have got that you have to substitute. x is equal to a ங்கிறது 70.5, b ங்கிறது minus 2.8 x இல்லையா? So when plus and minus will have 70.5 minus 2.8 x. So this is the best fit அப்படின்னு சொல்லுவாங்க. So this is the best fit அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ when x is equal to, next question என்ன வருது? b. இது வரைக்கும் a தான் பண்ணியிருக்கோம். இப்போ b வந்து when x is equal to 18 ஆயிருந்தா what is the value அப்படின்னு சொல்கிறாங்க. So you have to substitute on the x. So y is equal to 70.5 minus 2.8 into 18. Then your value will be 20.1. Okay. So expected test score தானே கேட்டிருக்காங்க. Expected test score when x is equal to 18 is 20.1. இந்த வேல்யூவை சொல்லணும். ஓகே. அப்புறம் தேர்ட் கொஷின் என்ன? சப் கொஷின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷனையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனோட ஃபார்முலா r is equal to n of summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square into n into summation y square minus summation y the whole square. இப்போ என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? என்னங்கிறது 8, summation xyங்கிறது 2580, ஓகே, மைனஸ் summation xங்கிறது 120 and summation yங்கிறது 228. 120 into 228 divided by square root of nங்கிறது 8, x ஸ்கொயருங்கிறது 2100 in minus x square, x the whole square வந்து 120 the whole square into 8 into y square. Summation y square is nothing but 8884 minus y square ங்கிறது 228 the whole square. So இதோட solvation பார்த்தீங்கன்னா you will get 0.993 and it will be in minus. So இங்கே coefficient of correlation வந்து is in minus 0.1993. okay. இப்போ what else you have to find? Coefficient of determination அதையும் கண்டுபிடிக்கணும். So what is the formula for coefficient of determination? That's nothing but R2. So R2 is equal to R into R இல்லையா? R என்ன? minus 0.993 into minus 0.993.
So value will be 0.986. R2 is equal to 0.986. நெக்ஸ்ட்டு ரிக்ரெஷன்லேயே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட். என்னென்னா ஸ்டாண்டர்ட் எரர் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லேயே ஸ்டாண்டர்ட் எரர் இருந்துச்சு, மீனோட ஸ்டாண்டர்ட் எரர் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த எஸ்டிமேட் அப்படிங்கிறது ரிக்ரெஷனில் மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு ப்ரெடிக்ட் ஆர் எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்ங்கிறது டிபெண்ட் வேரியபிள். எதுக்காக அப்படின்னா ஃப்ரம் த கிவன் வேரியபிள் யார் எக்ஸு, நம்ம வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், அவன் மூலயமா இருக்கிற அந்த ஒய்யோட ப்ரெடிக்ஷனோ இல்லை எஸ்டிமேட்டோ பற்றி ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ வாட் ரேஞ்ச் இட் வில் பிகம் அ ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ த அடிக்வசி ஆஃப் ப்ரெடிக்டட் வேல்யூ இஸ் மெஷர்ட் பை த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த எஸ்டிமேட். அப்போ ஸ்மால் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இட் இண்டிகேட்ஸ் தட் எஸ்டிமேட் இஸ் பெட்டர். சின்ன வேல்யூவாக இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் எரர் வந்து என்ன சொல்லுது, எஸ்டிமேட் தான் பெட்டர்னு சொல்ல கண்டுபிடிக்குது. ஸோ அகெயின் தெர் இஸ் அ ஃபார்முலா. Standard error is equal to square root of summation of y minus y bar the whole square divided by n minus 2. So y minus y அப்படிங்கிறதுக்கு அதை whole square அதோட summation. So n minus 2. இப்போ y where y is the true observed value and y bar is the estimated value and n is the number of observations. So இங்கே வந்து yங்கிறது truly observed value, y barங்கிறது estimated வேல்யூவாக இருக்குது. ஸோ அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் வந்து square root of summation y square minus a summation y minus b summation xy divided by n minus 2. இது வந்து it's for y on x. இந்த formula it is used for y on x. இப்போது x on y அப்படின்னு வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் வந்து x வந்து ரீப்ளேஸ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். For example, for the following data, find the best fitting line. Compute standard error of estimate and find an approximate prediction interval for the dependent variable when x is equal to 44 with the 95% confidence level. X value கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி y value கொடுத்துருக்காங்க. So first and foremost what you have to find it out. ஓகே, ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்ன ஃபார்முலா நம்ம பண்ண போகிறோம், எதுக்காக கண்டுபிடிக்க போகிறோம். பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாலே ஈக்குவேஷன் y is equal to a plus bx இதை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ தெரியணும், அதில் ஏ வேணும் அப்படின்னா y பார் மைனஸ் bx பார், இதுவும் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதே மாதிரி byxும் தெரிஞ்சிருக்கணும். byxங்கிறது summation xy minus summation x into summation y divided by n into summation y square minus summation y the whole square. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எத்தனை ஃபார்முலாஸ் இன்வால்வ் ஆகுது பாருங்கள். அதே மாதிரி வேறு என்ன தெரிஞ்சிருக்காங்க, கான்ஃபிடென்ஸ் லெவல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தென் யூ ஹாவ் டு நோ த ஆர் வேல்யூ ஆல்சோ. சமேஷன் எக்ஸ் ஒய் என் இன்டூ சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சமேஷன் எக்ஸ் இன்டூ சமேஷன் ஒய், ஓகே, டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் இன்டூ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் into n into summation y square minus summation y the whole square. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர் ஃபார்முலா s is equal to square root of summation y minus y bar the whole square divided by n minus 2 and summation square root of summation y square minus a summation y minus b summation xy divided by n minus 2. ஸோ மோஸ்ட்டாக என்னென்னலாம் தெரியணுன்றத தெரிஞ்சுருக்கோங்க. y minus y பாரும் தனியாக நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். மற்றது எல்லாமே காலம்ஸை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ எக்ஸு ஒய், எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய், இந்த காலம்ஸை ரெடி பண்ணணும். ஸோ என்னென்னலாம் இருக்குது, 56, 50, 48, 42, 58, 40 and 41. One more column need to be added. அடுத்து y என்ன, 45, 40.4, 38.5 and 34.5. வேறு என்ன, 46.1, 33.3 and 32.1.
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 56 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இட் வில் பி 3136. 50க்கு 2500, 48க்கு 2000, இது வந்து 1654, 764, 3364, 1600. Did I miss anything? 39 விட்டுட்டேனா? So I rate இது வந்து லாஸ்ட் வந்து 39. I wrote it as 41. Okay. So this will be 1521. அதே மாதிரி 45 square 2025 and 1632.16, 1482.25, 1190.25, 2125.21, then 1108.89 and 1030.41. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த லாஸ்ட் காலம் 2520, 2020, 1848, 1449, 2673.8, 1332, 1251.9. இப்போ இது எல்லாத்துக்கும் சம்மேஷன் போடணும். இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ n is equal to 7. அப்போ சம்மேஷன் x is equal to 333 total. Summation y is equal to summation y வந்து 269.9. அதே மாதிரி summation x square வந்து 16189. summation y square is 10594. எல்லாம் வேல்யூ பிக்காக இருக்கு பாருங்க. summation x y is equal to 13094.7. இப்போது ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணணும். x bar is equal to summation x minus n. So 333 divided by 7, that's nothing but 47.571, and y bar is equal to summation y divided by n. Summation y is nothing but 269.9 divided by 7, that is 38.557. And byx formula n summation xy minus summation x summation y divided by n into summation x square minus summation x the whole square. ஓகே, சாரி, நான் இங்கேயே வந்து எக்ஸ்ன்னு தான் போட்டுருக்கணும், ஒய் போட்டுருக்கூடாது, ஏன்னா ஒய் ஆன் எக்ஸ் தானே. ஓகே ரைட். இப்போது 7ங்கிறது என்ன? இப்போ சமேஷன் எக்ஸ் ஒய்ங்கிறது 13094.7 மைனஸ் சமேஷன் எக்ஸுக்கு வந்து 333 இன்ட்டு 269.9 டிவைடட் பை 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 189 minus summation x is 333 the whole square. So the value will be 0.734. So இதில் வந்து byx. So byxல b ஓட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபார்முலாவில் a is equal to y bar minus bx bar. இதில் கண்டுபிடிச்சதெல்லாம் அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். y பாரை வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 38.557 மைனஸ் பிங்கிறது 0.734 இன்ட்டு எக்ஸ் பாருங்கிறது 47.571. ஸோ த வேல்யூ வில் பி 3.64. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ 3.64. ஆல்ரெடி பியோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு எதில் சொல்லுவோம்? y is equal to a plus bx. ஸோ ஏ வந்து ஆல்ரெடி 3.64 கண்டுபிடிச்சிட்டோம், ப்ளஸ் பி வந்து 0.734x. ஓகே, தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு. இப்போது ஒய்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 44 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போது y இஸ் ஈக்குவல் டு 3.64 ப்ளஸ் 0.734 இன்ட்டு 44. அப்போது the value will be 35.936. ஸோ y is equal to 30. பெஸ்ட் ஃபிட்டில் 44 போட்டு 35.936 y. இப்போ ஸ்டாண்டர்ட் எரர் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் த எஸ்டிமேட் வந்து ஸ்டாண்டர்ட் எரர் சமேஷன் y ஸ்கொயர் மைனஸ் a சமேஷன் y மைனஸ் b சமேஷன் xy டிவைடட் பை n மைனஸ் 2. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே இந்த இதில் கொண்டு வரணும். சமேஷன் y ஸ்கொயருங்கிறது 10594 மைனஸ் a ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டு 3.64 into summation y 269.9 minus b 0.734
summation xy இது 13094.7 தானே whole divided by n minus 2 n is 7 minus 2. So your value will be கீழே வந்து 5 and 594 minus இது அப்படியே multiply பண்ணுங்க and the whole minus the total amount. So the value will be 0.2118. So this is standard error. Okay. இப்போ last part வந்து confidence level கொடுத்துருக்காங்க. Confidence level for 95%. இப்படி வரும்போது the formula will be y bar minus 2sc, y bar plus 2sc. இதை வந்து confidence level 95%ல கொண்டு வரணும் when x is equal to 44. So already y barங்கிறது 35.93 கண்டுபிடிச்சோமா minus 2 into sc வந்து இப்போ 0.2118. That is another set of value வந்து 35.936 plus 2 into 0.2118. So the value will be 35.5124, 36.3596. So 95% confidence la y will be true at x is equal to 44 when 35.5124 and 36.3576. In the values la y will be true at x is equal to 44. அதோட 95% confidence level இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்கு. So prediction interval is 95% y at x is equal to 44 when these values are there. Okay. இப்போ next concept பார்த்தீங்கன்னா two regression lines இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து y on x பார்த்தோம். Now we have to say x on y where x is an dependent variable and y is an independent variable. இப்போ எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி நம்ம y on xக்கு என்ன பார்த்தோம் y is equal to a plus b xன்னு பார்த்தோமா அதே தான் இங்கே x on yக்கு x is equal to a plus by. Just that position changes, that's all. அதே மாதிரி இதுக்கு we also find byx பார்த்தோமா இங்கே வந்து bxy. So covariance of x comma y divided by square root of y square sigma y square. So இங்கே என்ன பண்ணோம் covariant of x comma y divided by summation x square போட்டோம் இல்லையா அதே தான் பட் இங்கே வந்து அப்படியே மாறுது as well as இங்கே வந்து என்ன ஃபார்முலா எலாபரேட் பண்ணோம் r is equal to n into summation xy minus summation x summation y divided by n into summation x square minus summation x the whole square பண்ணோமா பட் இங்கே அப்படியே மாற்றி n into summation xy minus summation x into summation y divided by summation n into summation y square minus summation y the whole square. இது வந்து bxyக்கு வரும். ஸோ அப்படியே தான் உல்ட்டா அதே மாதிரி இங்கே a is equal to x bar minus by bar இது அப்படியே தான் வரும் right at both the sides. So let's go for an sum. இப்போ இந்த sum பார்ப்போம். Data for employment and output of 10 companies. இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவுட்புட் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. And which is the dependent variable? First question. Second, draw two linear trends. One using employment as dependent variable and other using output as dependent variable. So ரெண்டுமே பண்ண சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் அவுட்புட் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளாகவும் ரெண்டும் வச்சு லீனியர் ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணணும் அண்ட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி. அப்புறம் மூணாவது வந்து ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் கோவேரியன்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த சொல்யூஷன். இதை பொறுத்த வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டிபெண்டன்ட் வேரியபிள் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன எம்ப்ளாயி அண்ட் அவுட்புட் இது ரெண்டுத்தை பார்க்கும்போது எம்ப்ளாயிக்கிட்டேருந்து வர்றது தான் அவுட்புட் தனியாக அவுட்புட் மட்டும் சர்வே ஆகாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் த டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னா இட் இஸ் அவுட்புட். ஓகே செகண்டுக்கு வந்து we have to work it out for the regression of x on y. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து denoted as x. ஸோ இங்கே எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து we are denoting as x. அதே மாதிரி
அவுட்புட்டை வந்து denoted as y. So assuming employment x as the dependent variable, அதுக்கு we have to work out the regression equation of x on y. So x on y க்கு equation என்ன? x is equal to a plus b y இல்லையா? So as usual table போடலாம். x, y, x square, y square and xy. So this will be 100, 200, 120, 240, 350, 420 and 300, 410, 590 and 470. Okay, so இங்கே next பார்த்தீங்கன்னா 500, 800, 1300, 1600, 2000, 2700, 2800, 3500, 3800 and 3900. To cut short timing to calculate அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே 100ஆல் டிவைட் பண்ணிட்டா you will get only 1 here 2 1.2 அப்படி வரும். ஓகே, அப்போ நான் அந்த மாதிரி ஒரு இதை போட்டு வச்சுக்குவோம் x y. ஸோ இது 1, இது 2, 1.2, 2.4, 3.5, 4.2, 3, 4.1, 5.9 and 4.7. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிட்டதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து 5, 8, 13, 16, 20, 27, 28, 35, 38 and 39. ஸோ இதை வச்சு இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? ஸோ 1 square will be 1, அது அப்படியே 2.2 இல்லையா? I have written something wrong. இங்கே வந்து இது 220. ஓகே, அப்போ இது 220, 2.2. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணால் 4.84. நான் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஹியர்ஸ் மை டேபிள் இஸ் ரெடி அண்ட் த வேல்யூஸ் ஹவ் gotten already. ஸோ இப்போது n வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10. ஸோ x bar is nothing but summation x divided by n. That means 3.2, 32.2 divided by 10, that will be 3.22. அதே மாதிரி y பாருக்கு வந்து summation y divided by n, that is nothing but 229 divided by 10 and 22.9. 222ங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, இப்போது bxy அது ஃபார்முலா வந்து n into summation xy minus summation x into summation y divided by n into summation y square minus summation y the whole square. ஸோ அப்படியே நம்ம வேல்யூஸை கொண்டு வரலாம். 10 into 895, 895, this is 895 minus summation x வந்து 32.2 into 229. Okay, divided by 10 into y square 6617 minus 229 the whole square. So value will be 0.1148, that is b. So இப்போ a is equal to x bar minus b y bar. So x barங்கிறது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். It is 3.22 minus b இப்போ கண்டுபிடிச்சோம் 0.1148 into y barங்கிறது 22.9. So the value will be 0.591. Regression equation is a regression equation x on y இல்லையா? x on y, that is nothing but a plus b y. a வந்து 0.591 plus b வந்து 0.1148 into y இங்கிறது yet the value to be found. So this is the equation. X is equal to 0.59 plus 0.1148 y. Okay. இப்போ இதே தான் b y on x க்கும் நம்ம புக் பண்ணணும். So values n summation xy minus summation x summation y divided by n into summation x square minus summation x the whole square. Okay. So இப்போ b oda value 7.179. So a is equal to y bar minus b x bar.
So y bar already 22.9 minus 7.179 into 3.22 already நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ தான் is equal to minus 0.216. ஸோ இதில் ஏ அப்போது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் x on y வந்து a plus b சாரி y on x வந்து சாரி y on x தானே இப்போ கண்டுபிடிச்சிட்ருக்கோம் y is equal to a plus bx. So here y is equal to minus 0.216 plus 7.179 x. This equation you get for y on x. இப்போ covariance divided by covey x comma y. That's nothing but summation of xy divided by n minus xy bar x minus xy x bar xy. So இப்போ இந்த ஃபார்முலாவில் 895 divided by 10 minus 3.22 into 22. So that's nothing but 5762. இப்போ correlation of r கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ square root of plus or minus bxy and byx. Already நம்ம bxy and xy x on y னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அதே ஃபார்முலா தான், ஃபார்முலா இஸ் த சேம் ரெண்டு சைடுக்குமே. ஸோ அதனால் அதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் பிகாஸ் we have the value already. So plus or minus summation of square root of 0.1148. this is y x on y முன்னாடி கண்டுபிடிச்சது and this is by on x வந்து இப்போ கண்டுபிடிச்சது into 7.179. then value will be 0.908. இப்போ இதை டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா it will be r square. அப்போ 0.908 ஓட ஸ்கொயர், that is nothing but 0.824. okay.